MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு சில பெயர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற 4 பேருமே 4 பெயர்கள் ஸ்பெசிஃபிக்காக அவர் கூடயே சுற்றுற மாதிரி இருக்கு. மறைமுகமாக பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் சந்திச்சுட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிறது அவருடைய தலை விதி. விபரீத ராஜயோகம் அந்த மாதிரி இடையில ஏதாவது லீடர்ஸ்க்கு வருது. அண்ணாமலை அவர்களுக்கு அது இருக்கு. ஒரு வக்கரமாய் மிதனத்துக்கு உள்ள ஏறிடுச்சுப்பா. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு டேட்டுக்கு நான் பாருங்க 20 நாள் அவரை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சோம். நீங்கள் பாருங்கள், மீடியா அட்டென்ஷன்லாம் ஃபுல் ஃப்ரெஷ்டாக டெய்லியும் நியூஸ் வரும். February 20 வரைக்கும் அவர் தான். யார் யாருக்கெல்லாம் வக்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் புதன் வக்கரமாக விஜய்க்கு அவர்களுக்கு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, EPS அவர்களுக்கும் சனி வக்கரமாகவே உட்காந்துருக்கு. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சோனில் குரு வக்கரமாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு உட்காந்துருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டம். குரு எப்போ கடகத்துக்கு வராரோ அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படும். இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக யாருக்கு இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக திரு விஜய் அவர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது அப்படி உட்காந்துருக்கு. கம்பேரிசன் பார்க்கும்போது EPS அவருடைய ஜாதகமே அந்த அளவுக்கு நெருக்கலாம். வணக்கம். இன்று நம்முடன் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம் விவேக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ 2026 எல்லாருடைய கேள்வியும் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம பொதுவாக பார்த்துக்கலாம். ஒரு முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம நாடு, குறிப்பிட்டு தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது சார் 2026? 2026 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆஸ் அ ஹோல் பார்த்திங்கன்னா தலைவர்களுக்கு நிறைய கண்டத்தை பார்க்குறோம். மெயினாக டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் வரைக்குமே பிரயாணங்களில் கண்டங்கள். அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய, வேர்ல்டு ஃபுல்லாக லீடர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் கண்டம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த என்ன சொல்கிறது, ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது தான் February 13 வரைக்குமே நம்ம பார்க்குறோம். அதாவது எப்படின்னா, அவங்க பண்ண பழைய தப்பெல்லாம் இப்போ தோண்டி வெளியெடுத்து ஒரு லாக் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கள தான் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ப்ரெஷர் பண்ணி ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே டில் February 13 வரைக்கும் இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே செட்ரைட் ஆகி ஓகே, களம் கிளியராக இருக்குது, இப்போ இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜனவரி மாதம் எண்டு வரைக்குமே எந்த ஒரு கூட்டணியுமே ஃபிக்ஸ் பண்ணாலும் அது நிலையாக இருக்காது. இன்றைக்கி எஸ்ம்பாங்க, நாளைக்கு நோம்பாங்க. ஏன்னா தலைவர்களுடைய 4 ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம். எக்ஸாம்பிள், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம், ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம், இப்போது ரீசண்டாக பயங்கரமான ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம், தவைக்காவுடைய ஜாதகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துல தான் காலமே மாறுது. உண்மை அதுதான். குரு வக்கரம் ஆகிட்டு இருக்கு. இப்போ மிதுனத்தில் குரு வக்கரம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வக்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் புதன் வக்கரமாக விஜய்க்கு அவர்களுக்கு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, EPS அவர்களுக்கும் சனி வக்கரமாகவே உட்காந்துருக்கு. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சோனில் குரு வக்கரமாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு உட்காந்துருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதனால் February எண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இவங்க 4 பேருமே பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய நிலைமைகளில் மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமாக நான் பார்க்குறது டிசம்பர் மாதம் ஃப்ரம் டிசம்பர் 12லேருந்து 30 ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பெரிய அளவுக்கு அதை பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர், இந்த 4 அரசியல் தலைவர் இல்லாமல் இன்னொரு அரசியல் தலைவருக்கு கொஞ்சம் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, இல்லைன்னா ஜெயிலுக்கு போகிறது, அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷரான ஜோனில் போகிறது நம்ம ஆளுங்கட்சியிலையும் சரி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக திரு தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது 2026. அதாவது அப்படி உட்காந்துருக்காது. இது எதுவுமே நம்ம நோன்னு சொல்ல முடியாத நிலைமைகள் உட்காந்துருந்தாலும், அந்த டைமில் குரு மட்டும் கன்ஜங்ஷனில் வரதுனால ஒரு யோகம் அப்படின்னு சொன்னால், இதில் ஸ்டாலின் அவர்களுக்கு சூரியன் கன்ஜங்ஷனில் வர்றது பெரிய ஒரு வெற்றியை நான் பார்க்குறேன். அதனால் 85% நான் பார்க்கும்போது, இப்போது அதோ கம்பேரிசன் பார்க்கும்போது EPS அவருடைய ஜாதகமே அந்த அளவுக்கு நெருக்கலாக ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய ஒரு ஜோனில் இருக்குது. இப்போ நம்பர் 1, 2, 3, 4 இப்படி ஆர்டர் பண்ணால் அதில் முதன்மையானது நான் சொல்கிறது திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம், 2வது ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம், 3வது திரு EPS அவர்களுடைய ஜாதகம், 4வது ஒரு புது ஆளோட என்ட்ரி இதில் இல்லாமல் ஒரு ஆள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும்போது புது கான்ட்ரிபியூஷன் உள்ளே வருவாங்க, புதுசான ஆள் களத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இப்படி தான் அதனுடைய சமிக்கைகள் மாறக்கூடியது. இப்போ நம்ம டேட் 'April end to May அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா,
சூரியன் மேஷத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கிறது 2024 ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. வித் ஆல் த சோர்சஸ், வித் ஆல் த கால்குலேஷன், சமிக்கைகள், வக்ர நிவர்த்தி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் ஒரு எட்ஜ் வந்து அவருக்கு இருக்குது. அது கொஞ்சம் இனியும் பலம் சேர்த்தக்கூடிய நிலைமைகளில் திரு விஜய் அவர்களோட ஜாதகமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேருடைய ஜாதகம் கொஞ்சம் பலமாக இருக்குது. அது கூட இருக்கிறவங்க அப்போதெல்லாம் இதுக்கப்புறம் புதுசாக சேர்றவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளுடைய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு தடவை வேணால் February Marchல தெரிஞ்சுக்கலாம். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து பஞ்சாங்கத்துல தெரியுமா சார்? அதாவது குரு எப்போ வந்து கடகத்துக்கு வராரோ அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா நான் பார்க்குறது நியூசிலாண்டில் ஆல்ரெடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் அந்தந்த இடங்களுக்கான விஷயங்கள் காணும். அப்போ கடகத்துக்கு குரு வரும்போது கண்டிப்பாக புது ஆட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதே தான் நிலவும். பட் என்ன தான் சொன்னாலும் ஜாதகம் தான் மெயின். முண்டைன் அஸ்ட்ராலஜி பார்த்திங்கன்னா கலாமிட்டிஸ் டிசைட் பண்ணலாம். சில இடங்களில் வந்து இந்த மாதிரி மனுஷங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பேர் எப்படி இருக்கும்லாம் சொல்லலாம். பட் ஒரிஜினலாக பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்படி பார்க்கும்போது அவருடைய சூரியனை குரு டச் பண்ணதுனால திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் 2024 நான் அதிகமாக பார்க்குறேன். என்ன தான் நான் எந்த கட்சிக்கும் சேராதவன் ஓப்பனாக சொன்னால் எனக்கு ஒரு 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 லீனியேஜ் ஒரு சில கட்சிகள் இருந்தாலும் பட் ப்ராக்டிக்கலி ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கட்சி ஜாதகம் ஆஸ் பர் த ஒரிஜினல் ஜாதகம் என்ன இருக்கோ அதுதான் வேலை செய்யும். கட்டம் தான் பேசும். அந்த கட்டத்தை கட்டக்கூடிய நிலைமைகளில் எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. சார் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடையில ஏதாவது லீடர்ஸ்க்கு வருதா சார்? ஆல்ரெடி இருக்கிறது வந்து நம்ம திரு அண்ணாமலை அவர்களுக்கு அது இருக்குது. இவ்வளோ நாள் பெருசாக பேசப்படல அது இதுன்றனாலும் கரெக்டாக குரு வக்ரமாய் மிதுனத்துக்கு உள்ளே ஏறிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி டேட்டுக்கு நான் பாருங்கள் 20 நாள் அவரை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சுவீங்க. February வரைக்கும் வெறும் அண்ணாமலை மட்டும்தான் மீடியாவோடைய அட்டென்ஷனில் இருப்பார். நீங்கள் பாருங்கள், ஏதாவது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் பாருங்கள், மீடியா அட்டென்ஷனில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக டெய்லியும் நியூஸ் வரும். February 20 வரைக்கும் அவர் தான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எந்த தலைவர் தான் நான் ஃபிசிக்கலாக ஜாதகம் எந்த ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் இருக்கோ அதை மட்டும் தான் பேசுகிறேன். திரு நயினார் நாகேனுடைய ஜாதகம் நான் பார்க்கல ஓப்பனாக சொன்னால். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவருக்கு குருவுடைய புத்தி ஓடின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் மோர் ஆர் லெஸ் பாசிட்டிவ். அவருக்கு அந்த கண்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் மாறி ஓரளவுக்கு சேஞ்சஸ் கொடுக்குறது ஆஃப்டர் மே தான் நான் பார்க்குறது. அதனால் வந்து ஒரு லாங்கர் ஸ்ட்ரெச் ஆஃப் ரன் வந்து கண்டிப்பாக இங்கே பார்க்குறோம். அதாவது அதே மாதிரி வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் Februaryக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களை ரொம்ப பெருசாக பேசக்கூடிய ஒரு நிலைமைகள் பார்க்கணும். கண்டிப்பாக புரட்டாசி ஆரம்பித்தா வந்து விஜய் வந்து சக்கப்போடு போடுவாருன்னு நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் புரட்டாசிக்கு பிறகு தான் அவருக்கு வந்து இந்த கண்டமே வந்து 41 பேருடைய இந்த விபத்து மரணம். இல்லை விவேக், ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு மாதத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். அது எப்படின்னா ஒரிஜினலாக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிளானட் காம்பினேஷன்னு சொல்லுவோம். அவருக்கு இயற்கையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி டேட்டுக்கு மட்டும் கிடையாது, லைஃப் டைம் நான் சொல்கிறேன். அவருக்கு எவ்வளோ நாள் அரசியல் வாழ்க்கையில் இருந்தாலும் எவ்வளோ நாள் வந்து சினிமா வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு சில பெயர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற 4 பேருமே 4 பெயர்கள் ஸ்பெசிஃபிக்காக அவர் கூடையே சுற்றுற மாதிரி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில காம்பினேஷன், நான் சொல்கிறது சூரியன் சனி அப்படிங்கிற காம்பினேஷன் ஒரு அரசியல்வாதிக்கு நிறைய பிரச்சனை, சலிப்பு, டென்ஷன், கோபம், மறைமுகமாக பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் சந்திச்சுட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிறது அவருடைய தலை விதி ஓப்பனாக சொன்னான். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ஓகே டென்ஷன் இல்லை, இனிமேல் நம்ம களம் கிளியராக இருக்குன்னு சொல்லக்கூடிய டேட்டே நான் சொல்ல முடியும். அதாவது ஓப்பனாக சொன்னால் February March 20 இருந்தால் அவர் ஓகே ஒரு கிளாரிட்டியாக அவர் வேலை செய்யலாம் அப்படிங்கிறோம். அது வரைக்கும் பொதுவாக அவரை வளரவே விட மாட்டாங்க. சூரியன் சனி இந்த காம்பினேஷன்ஸ் நிறைய பிரச்சனை தான் கொடுக்கும். அதுவும் லெஸ் தேன் 5 டிகிரிக்குள்ளே கன்ஜங்ஷன் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க தான் நமக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணி விடுவாங்க, வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று போகிறது, அதாவது ஒரு கம்யூனிகேஷனே தப்பாக போய் விடுவோம். அந்த மாதிரி வந்து அந்த இடத்த மாற்றுற மாதிரி நிலைமைகள் இல்லையா, நிறைய போர்க்களம் இதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று முண்டைன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் அவருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய கான்செப்டே பார்த்தீங்கன்னா அவருக்கு குரு ரொம்ப நல்லா இருக்குது. வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு வேளை மீட்டிங் வைக்கிறாருன்னா பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். சூரியனோட சனி சேர்ந்துன்னா சனிக்கிழமை வச்சா எப்படி வழங்கும்? அது ஓப்பனாக சொன்னால் தட் இஸ் அ ரியல் ஃபேக்டர். ஏன்னா எந்த கிரகத்துக்கு வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு இன்றைக்கி டேட்டு பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் க்ரீன் கலர் ஷர்ட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்தீங்க, இது எல்லாமே ஒரு சமிக்கை. அப்போ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த கிரகம் தான் வேலை செய்யணுன்னு இருக்குது. ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு மனுஷனுடைய ஃபேக்டரை மாற்ற முடியும். ஜாதகத்தில் இந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணுங்கள் ஜெயிப்பீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அதுதான் அவருடைய இப்போ அந்தந்த மாதிரி தான் வேலை செய்ய முடியும். இப்போது சில கிரகங்கள் அவருக்கு இயற்கையாகவே நல்லா இருக்குது. அப்போ அந்த கிரகங்களுடைய நாட்களில் அதை வேலை செய்யும்போது கண்டிப்பாக சில நட்சத்திரங்களை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த நட்சத்திரம் வந்து நீங்கள் பேசுங்க,
ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எங்கிருந்து வருதுன்னா ஜாதகத்துலேருந்து வருது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அது கேண்டிடேச்சர் அதெல்லாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் நீங்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்கலன்னு சொல்லி 250 ஜாதகம் வரும். நான் சொல்கிறது எங்கள் குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தது ஓகே இல்லையா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் சீட்டே கொடுப்பாங்க. இப்படி தான் நடந்திருக்கு. அவங்க எங்ககிட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க, எங்களை மாதிரி 10 பேர்கிட்ட கேட்பாங்க. அப்போ இன் காமன் இன் ஜென்ரல் எல்லாரும் யார் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய இதுதான் போகும் இன் ஜென்ரல். அதனால் வந்து ஜாதகத்தோடைய பலம், பிளானட்டோடைய பலம், அதுதான் மிக முக்கியமாக பேசணும். ஓப்பனிங் எப்படி சார் இருக்கும் விஜய் அவர்களுக்கு? ஏன்னா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாரு இல்லையா? ஸோ ஓப்பனிங் இன்னும் அவர் அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் நினைக்கிறதோட 20% ஜாஸ்தியாகவே வரும். அதாவது நம்ம எல்லாம் நினைக்கிறோமோ அதோட 20%. நான் தான் சொன்னேன், ஓட்டு பர்சன்டேஜ் சாலிடாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 15% 18% வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. கரெக்டாக ஒரு கூட்டணி மட்டும் அமைச்சிட்டாருன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அதான் சொல்லணும், ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறதுக்கான ரீசன் தான் இப்போ. ஏன்னா எதுவுமே கூட்டணிலாம் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ இன்னும் டிஎம்கேவே நீ ஃபிக்ஸ் பண்ணல, இந்த சைடு டிவிகேவும் இந்த அளவு ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ தான் ஒன்றுன்னா ஓகே. இப்போ ரீசெண்டாக செங்கோட்டையன் போய் அங்கே போய் சேர்றது, இதெல்லாம் எந்த அளவுக்கு சமிக்கைகளை மாற்றும் அப்படி. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வர மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் என்ன மாறும், இதான் சொன்னேன். இதெல்லாம் கிளாரிட்டி வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்தாலும் குரு ஸ்டில் வக்கரமாக தான் இருக்குது. அதனால் February 15 வரைக்கும் கண்டிப்பாக இந்த கால்குலேஷன் எல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். யூ கேனாட் சே நோ. அந்த மாதிரி தான் இருக்குது ஜாதகத்தில். உதயநிதி சார் இப்போது நம்ம பார்க்குறோம், துணை முதல்வர் பதவியில் இருக்கார். அடுத்த கட்டத்தில் இந்த திமுகங்கிற பெருந்தேரை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு சாரதியாகவும் அவரை தான் அவங்களுடைய கேடர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அவருடைய எதிர்காலம் எப்படி சார்? சரி, நான் சொல்கிறது ஆஃப்டர் ஆகஸ்ட் தான் அவருக்கு நல்லா இருக்குது. அது வரைக்கும் அவருக்கு அந்தளவுக்கு பலமாக இல்லை. ஏன்னா சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கிறது, அஷ்டமஸ்தானம் கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அந்தளவுக்கு வந்து நான் சொல்கிறது அவருடைய ஜாதகத்தினால அவங்க அப்பாவுக்கு பெனிஃபிட்டான்னு சொன்னால் நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இண்டிவிஜுவலாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஜாதகம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக அமையுதுன்னு சொல்ல வரேன். எது எது வேணுமோ எங்கெங்கே ஓடுமோ அது கரெக்டாக அமைகிற மாதிரி. அவருடைய கர்மாவே வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது அவருடைய கர்மா. அது இப்போ நடக்கக்கூடிய சம்பவம் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு எட்ஜு டிஎம்கேக்கு இருக்குது 2024ன்னு சொல்கிறதுல எனக்கு கவலை கிடையாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தேங்க்யூ, வணக்கம், நமஸ்காரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.